வணக்கம். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நேற்று அஇஅதிமுகவுடன் கூட்டணி அமைத்திருக்கக்கூடிய நிலையில் இன்று தைலாபுரம் இல்லத்தில் ராமதாஸ் அவர்கள் பேட்டியளித்து வருகிறார். இதில் பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் அன்புமணி ராமதாஸ் மீது அவர் தெரிவித்திருக்கிறார். நான் மத்திய அமைச்சராக்கிய அன்புமணி எனக்கே வேட்டு வைப்பார் என்று எனக்கு தெரியவில்லை. பாட்டாளி மக்கள் கட்சி நான் ஆரம்பித்தது, வேறு யாரும் உரிமை கொண்டாட முடியாது. அன்புமணிக்கு கொஞ்சம் கூட தலைமை பண்பு என்பது கிடையாது. அதே போன்று பாமக தற்பொழுது அஇஅதிமுகவுடன் கூட்டணி அமைத்திருப்பது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு. ஏற்கனவே வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கும் பொழுது எப்படி அவர்கள் கூட்டணி குறித்து அன்புமணியிடம் பேச முடியும் என்றும் தெரிவித்திருக்கிறார். நான் வைக்கக்கூடிய கூட்டணி தான் வெற்றி பெற முடியும் என்றும் தற்பொழுது அவர் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. வரக்கூடிய தேர்தலில் நான் வைக்கக்கூடிய கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதன் மூலம் அவர் திமுக அல்லது தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைப்பார் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. பெரும்பாலும் திமுகவுடன் கூட்டணி அமைப்பார் என்றுதான் தற்பொழுது அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் தெரிவிப்பதும் குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது அஇஅதிமுகவுடன் கூட்டணி அமைத்திருக்கக்கூடிய நிலையில் அன்புமணி ராமதாஸ் மீது ராமதாஸ் அவர்கள் பல்வேறு முக்கிய குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்து பேட்டியளித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. இதில் அருள் எம்எல்ஏ அவர்களும் அதே போன்று ராமதாஸ் அவர்களுடைய ஆதரவாளர்களும் உடன் இருக்கிறார்கள். இந்த நிலையில் விரைவில் ராமதாஸ் தரப்பு கூட்டணி பேச்சுவார்த்தையை துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.